மௌனம் தான் உங்க வெப்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை ஏமாத்தினவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு ஏன் ஏமாத்தணும் கேள்வி கேட்காதீங்க, பதிலே வராது. கூட்டமா இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், நீங்க மௌனமா இருங்க. உங்க வேல்யூ என்னன்றது மித்தவங்களுக்கு புரியும். உங்களை கவனிக்கலன்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது சில பேருக்கு தெரியும். நீங்க அழுகும் போது நீங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கே தெரியாம அந்த எமோஷன் பல விஷயங்கள் வெளியில வரும். அதை சில பேர் உங்களைய வேற மாதிரி யூஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. உங்க அழுகை உங்க பர்சனலா இருக்கணும். யாரு முன்னாடியும் அழுகாது. கோவப்பட்டு பல இடத்துல நம்ம கத்துவோம். அப்படி கத்தும் போது அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பல இடத்துல கீழே தள்ளுறதுக்கு பல மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப கோவப்படும் போது உங்க வார்த்தை வெளியில வராம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வார்த்தையை வெளியில விடாதீங்க. அப்படி கோவம் வருதுன்னா தண்ணியை குடிச்சு தனியா போய் நின்றுங்க. கோபம் நம்மளை அழிச்சிரும். ஆங்கரே எல்லாரையும் கிட்டேருந்து தனிமைப்படுத்திடும். அதுக்கு பதிலா மௌனமா இருந்துட்டு போங்க. உங்க மௌனமே உங்களுக்கு ஸ்ட்ராங், மென்டல் ஸ்ட்ராங் கொடுக்கும். அதே ஒரு கத்தி மாதிரி, அது அவனை அடிச்சாலும் வலிக்கும், நம்மளை அடிச்சாலும் வலிக்கும். அதனால கோவப்படாதீங்க. நீங்க மௌனமா இருந்துட்டு தனியா போங்க. உங்களுக்கு உலகம் பதில் கொடுக்கும். எல்லாரும் உங்களை பின்தொடர்றதுக்கு உங்க மௌனம் சாட்சியா நிற்கும். யோசிங்க உங்களையே.